ரொம்ப அருமையா ஆத்மார்த்தமா நம்மளுடைய ஆலயத்துல யாகங்களும் பூஜைகளும் போயிட்டு இருக்கு. எதற்காக இந்த யாகம் பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிருஷ்டி வழி துவங்கி 10வது வருஷத்துல நம்ம அடியெடுத்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே சந்தோஷம்ன்றது நிலைச்சிருக்கணும். ரோகம் இல்லாத வாழ்க்கை. இங்க பொருள் வாங்குறவங்களோட இந்த வேண்டுதல் எதுக்காக வாங்குறாங்களோ அந்த வேண்டுதல் உடனுக்குடனே நடக்கணும்ன்றதுக்காக இந்த 10th year செலிப்ரேஷன்ல இங்க கோவில்ல பூஜை பண்ணிட்டு வந்து தான் கடையில பூஜை பண்ணுவோம். கடன் தொல்லை இருக்கு, அதுக்காக நான் ஒரு பொருள் வாங்க வரேன் அப்படின்னா நிச்சயமா அந்த கடன்ல இருந்து நீங்க வெளியில வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா நிறைய பொருட்கள் இருக்கு. 100 பொருட்கள் 14, 15, 16 இன்னும் 4 நாள் இருக்கு. இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க கூட இந்த பதிவை நாளைக்கு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பொருள் ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆஃபர் வந்திருக்கோ அதை பிரிச்சு காட்டி வீடியோ எடுத்து ஆன் த ஸ்பாட் அனுப்புறாங்க. அவங்க சொல்லக்கூடிய நம்பர் பிளஸ் அவங்களோட கிஃப்ட் என்னன்றதை ஆன் த ஸ்பாட் அனுப்புறது அவங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு, எங்களுக்கும் அது எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம். சிருஷ்டி ஒளி நம்பிக்கையோட வாங்க, எந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த இடத்துல முழுமையான தீர்வு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையா ஆத்மார்த்தமா நம்மளுடைய ஆலயத்துல யாகங்களும் பூஜைகளும் போயிட்டு இருக்கு. எதற்காக இந்த யாகம் பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிருஷ்டி வழி துவங்கி 10வது வருஷத்துல நம்ம அடியெடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப ஒரு அபாரமான சப்போர்ட்டையும் ஒரு அபாரமான வெற்றியையும் எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்களும் குரு பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சாமிகள் அவர்களும் ஏற்பாடு பண்ண ஒரு அழகான ஹோமம் தான் இது. எதற்காக இந்த ஹோமம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th year செலிப்ரேஷனுக்கான ஹோமம் இல்லையா ஜி? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நந்தன் நம்பூதிரி ஐயா வந்து நமக்காக ஆத்மார்த்தமா உலக மக்கள் ஸ்ரீமத்துக்காகவும் நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும், ஆலயத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரோட வாழ்க்கையிலுமே சந்தோஷம்ன்றது நிலைச்சிருக்கணும், ரோகம் இல்லாத வாழ்க்கை. இங்க பொருள் வாங்குறவங்களோட இந்த வேண்டுதல் எதுக்காக வாங்குறாங்களோ அந்த வேண்டுதல் உடனுக்குடனே நடக்கணும்ன்றதுக்காக இந்த 10th year செலிப்ரேஷன்ல இங்க கோவில்ல பூஜை பண்ணிட்டு வந்து தான் கடையில பூஜை பண்ண போறாங்க. ஆமா, அதற்கான ஹோமங்கள் தான் இப்ப துவங்கி போயிட்டு இருக்கு, அதை நீங்க பாப்பீங்க. ஸோ நம்ம கடையில ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, இன்னலுக்காக நீங்க வந்து பொருள் வாங்க வருவீங்க. நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்ம ஆலயத்துல வச்சு பூஜை பண்ணி தான் கடைக்கு வருது. கடையிலையும் சாய் பாலாஜி அவர்கள் பூஜை பண்ணி தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அது வாங்கின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இனிமே வாங்க போற எல்லாருக்குமே எந்த விதமான துன்பங்களும் இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு கடன் தொல்லை இருக்கு, அதுக்காக நான் ஒரு பொருள் வாங்க வரேன் அப்படின்னா நிச்சயமா அந்த கடன்ல இருந்து நீங்க வெளியில வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மக்கள் நலனுக்காகவும் இந்த ஹோமம் வந்து போயிட்டு இருக்கு. 10th year செலிப்ரேஷனை வெறும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றது அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம கடைக்கு வர அத்தனை மக்களுமே சிறப்பா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேரளால இருந்து நம்பூதிரிகளை வர வச்சு இந்த ஹோமம் வந்து செஞ்சிட்டு இருக்கோம். போல பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்த பூஜை மட்டும் கிடையாதுங்க, ஸ்பெஷல் கிஃப்ட் 5 நாள் 12, 13, 14, 15, 16 5 நாள் இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு 12ஆம் தேதி. ஸோ நம்ம 10வது வருஷம் அடி எடுத்து வைக்கக்கூடிய எந்த நாள்ல போன வருஷம் கேட்டாங்க 5 நாள் வைக்க கூடாதா சார், எங்களை மாதிரி ஏழைங்கெல்லாம் தூரத்துல இருந்து வரணும் அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக ஸோ யார் எது கேட்டாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியும், குவாலிட்டியாக கொடுக்க முடியும், அது மந்திர ஊரு ஏற்றி கொடுக்க முடியும், அதை எந்த அளவுக்கு கிளென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்ச உடனே மாற்றணும். ஏன்னா நிறைய பேர் ஸோ இப்போ ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கினவங்க கூட பேசியிருக்காங்க பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்தேன், நான் இந்த இடத்துல நல்லா இருக்கேன், அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வியப்பாக இருக்கும். ஆனால் இங்கே தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், சிருஷ்டி ஒளின்றது ஏற்றி விடக்கூடிய ஒரு படிக்கட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம். இங்க புவனேஸ்வரி அம்பாள் இடத்துல அவளோட இடத்துல வந்து பூஜை பண்ணி அவளே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடையில இருந்து சேல் பண்றதா தான் ஐதீகம். ஸோ நாங்க எல்லாருமே அங்க வேலை பார்க்குறவங்க தான். ஸோ ஒவ்வொரு பொருளுமே முழு ஆத்மார்த்தத்தோட பக்தி ஸ்ரத்தையோட குரு வழியில மந்திரங்களை பெற்று சித்தர் வழியில சித்தர் மரபுல சித்தர் முறைப்படி, ஏன்னா இன்ஸ்டன்டான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா குரு ஆசீர்வாதமும் சித்தர் வழியில மட்டும்தான் கிடைக்கும். அது முறையா நாங்க பண்ணியிருக்கிறோம்.
ஸோ ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகையினால கிளென்ஸ் பண்ணி அதுக்கான மந்திர ஒரு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக நிறைய பொருட்கள் இருக்கு, 100 பொருட்கள் இருக்கு. காலையிலேருந்து நிறைய மக்கள் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ரொம்ப ஹாப்பியாக நேற்றெல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு நான் தான் வருவேன், நீங்கள் எத்தனை மணிக்கு ஷாப் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு காலையிலேருந்து கடைக்கு வந்து ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறோம் அப்படிங்கும்போது அதை அவங்க ஏற்றுக்கிட்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்களும் கடைக்கு வாங்க. இப்போ வந்து இந்த 10th இயர் செலிப்ரேஷனுக்காக ஆலயத்தில் பூஜை போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வீடியோ எடுத்து இந்த பூஜை முடிஞ்சோடனே இங்கே வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் காலையில் போச்சு. அதனை தொடர்ந்து ஹோமம் போயிட்டுருக்கு, பூஜைகளும் போயிட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைக்கும் இவங்களே வந்து பூஜை பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் நேரில் வாங்க, அந்த பூஜையிலையும் கலந்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய ஹோமத்திலையும் கலந்துக்கோங்க. மறுபடியும் நாங்கள் 2 பேரும் உங்களை கடையில் சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் ரொம்ப விமர்சையா பூஜைகள் போயிட்டு இருக்கு. பூஜைகளும் ஹோமங்கள் காலையில நடந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப மாலை பொழுதுல நம்ம கடையில புவனேஸ்வரி அம்பாளுக்கு முன்னாடி குரு காளிமாதாஜி அம்மாவே வந்து அமர்ந்து அந்த பூஜை பண்ணக்கூடிய அற்புத காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பொருள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு இல்லையா ஜி? அதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தானே முன் வந்து அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதனாலனா பயனடைஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுன்றது பெரிய விஷயம். ஸோ அதுலேயும் இங்கே சிருஷ்டி ஒளியை பொறுத்த வரைக்கும் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர். அதில் நம்ம ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஸோ பிரிக்கும் பொழுது தான் தெரியும். அதை ஒவ்வொரு டோக்கன் முன்னாடி நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம். எதனாலனா நாங்கள் அதை வந்து எங்களோட சிஸ்டமில் மைனஸ் பண்ணணும். இவ்வளோ பொருள் நாங்கள் சேல் வந்து போயிருக்கு அப்படின்றத மைனஸ் பண்ணோம். எதனாலனா கிஃப்ட் என்னும் பொழுது தனியாக வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஷாப்பில் அப்படி பண்ணவே கிடையாது. பொருள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்குதோ அதை வந்து ஆத்மாத்மா அம்பாலே அவங்களுக்கு வந்து வரப்பிரசாதமாக கொடுத்தது. ஏன்னா சிருஷ்டி ஒளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா நந்தன் நம்பூதிரி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காளி மாதாஜம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் ஆகிறதுக்கு தான். ஸோ ஒவ்வொரு பொருளையுமே முறையாக கிளென்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மந்திர ஒரு கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பொருள் வீட்டுக்கு வந்தாலே அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடியது. ஸோ 10வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறோம், இந்த இடத்துல 1வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ எல்லாம் ஒரு சேர 2 குருமார்கள், மொத்தம் 3 குருமார்கள்னே சொல்லலாம். 3 குருமார்களோட ஆசீர்வாதத்தோட மாதா புவனேஸ்வரி அருளால எல்லாரோட கஷ்டமும் போகும். இந்த ஆஃபர் இன்னையோட போலங்க, இன்னும் 4 நாள் இருக்கு. ஸோ இன்னைக்கு 12ஆம் தேதி, 13, 14, 15, 16 இன்னும் 4 நாள் இருக்கு. இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க கூட இந்த பதிவை நாளைக்கு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது 12ஆம் தேதி இந்த பதிவு நாங்க இப்ப எடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதை பார்க்கும்போது 13ஆம் தேதி இதை பார்ப்பீங்க. ஐயோ நம்ம நேற்று போக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிஃப்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ என்னைக்கு வேணாலும் இந்த 4 நாட்கள்ல என்னைக்கு வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பொருள் ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆஃபர் வந்திருக்கோ அதை பிரிச்சு காட்டி வீடியோ எடுத்து ஆன் த ஸ்பாட் அனுப்புறாங்க. அவங்க சொல்லக்கூடிய நம்பர் பிளஸ் அவங்களோட கிஃப்ட் என்னன்றதை ஆன் த ஸ்பாட் அனுப்புறது அவங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எங்களுக்கும் அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராடக்ட் போகுது. ஏன்னா 100 ரூபாயில அந்த ஆரம்பிச்சு நம்ம கிட்ட ₹1,00,000 வரைக்கும் பொருள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் போகுது. அதுதான் அங்கே அதிசயமே. ஸோ ஒரே பொருளாக போகாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருளாக அவங்கவுங்க விஷயத்துக்கு ஏற்ற நான் இதுதாங்க ஆசைப்பட்டேன், எனக்கு இதே வந்துருச்சுங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லக்கூடிய சொந்தங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. தனித்தனியாக ஒவ்வொருத்தரையாக நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு சேர இவ்வளோ மெம்பர்ஸை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, அப்புறம் மழை பெஞ்சிச்சு. ஸோ ரொம்ப நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. கோவிலில் புவனேஸ்வரி அம்பாள் இடத்துல எல்லாரும் நல்லா இருக்குன்னு அங்கே பூஜை பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா களம் அறிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றிகள் அடையணும், எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்கு தான் பண்ணக்கூடியது. ஸோ எல்லாருமே சிருஷ்டி ஒளி வாங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்கிக்கோங்க. இந்த 10 வருஷமும் எப்படி எங்கள் கூட நீங்கள் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நாங்கள் இன்னும் புது புது விஷயங்கள் செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹோப் கொடுத்து பக்கத்திலே இருந்தீங்களோ அந்த மாதிரி இனி வரும் காலங்கள்லையும்
கஸ்டமராகிய நீங்கள், கஸ்டமர்னு சொல்லக்கூடாது, சிருஷ்டி ஒளி சொந்தங்களாகிய நீங்கள் எங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறைய ஆன்மீக பொருள் வந்து நம்ம ஷாப்பில் இருக்குது. எல்லா பொருளையும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஒவ்வொரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போதும் அதற்குரிய மந்திர உரு கொடுத்தது வந்து உங்கள் காதுகளில் ஒலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொருள்லையே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருள்லையும் தன்மை இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, என் கவனம் ஃபுல்லாக வீடியோவில் பேசுறதுனே கவனத்திலேயே பூஜை ஃபுல்லாக தான் இருக்குது. எதனாலனா அந்த பூஜைனா அந்த ஸ்ரத்தையில் அங்கே போயிடுவோம் நாங்கள். ஸோ இனி வரும் காலங்களில் வரும் பொருட்களை நீங்கள் பார்க்கலாம், வரும் ஆஃபர்ஸை நீங்கள் பார்க்கலாம். நிறைய புது புது விஷயங்கள்னு சொல்ல முடியாது, பழைய விஷயங்கள் தான் சித்தர்களால் மறைக்கப்பட்டது, குருமார்கள் மூலயமா வெளியே வராது, குருமார்கள் மூலியமா மந்திர உரு கொடுத்து எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் நேரில் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதுதான் சின்ன சின்ன சாம்பிள்ஸாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குருவருளும் திருவருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி. நம்பிக்கையோட வாங்க, எந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த இடத்துல முழுமையான தீர்வு. நிச்சயமா உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் கொடுத்த பதிவுக்கு வந்து அதை மனமாற பார்த்து இத்தனை சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் 10ஆம் தேதிலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருந்தேன். நீங்க எப்போ 12ஆம் தேதி தான் 12ஆம் தேதி தான் காலையில இருந்து 12ஆம் தேதின்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க மொத்த பேர் திணறி இருக்காங்க. அவ்வளோ ஃபோன் கால்ஸ், அவ்வளோ ஆஃபர்ஸ்க்குள்ள இந்த 100 இதுவே தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா 100 தாண்டிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்மளும் அதே ஸ்டாப் பண்ண வேண்டாம், 100 அப்படின்றத ஸ்டாப் பண்ண வேண்டாம் தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். அந்த 5 நாள் வரைக்கும், உண்மையே 4 நாள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 4 நாள் வரைக்குமே அந்த ஆஃபர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பவுமே தேவை. கண்டிப்பா எங்களோட நீங்களும் உறுதுணையா இருங்க. நிச்சயமா உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ரொம்ப நல்ல சந்தோஷமான பதிவில் உங்க எல்லாரையும் நானும் சாய் பாலாஜியும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.